நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கொழும்பு SSC மைதானத்திலிருந்து இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் ஆரம்ப நாளில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நீண்ட நாட்களுக்கு பின்னர் மீண்டும் விளையாட்டு தொகுப்புகளோடு உங்களை சந்திக்கின்றேன். எதிர்வரும் காலங்களில் தொடர்ந்தும் நீங்கள் வீடியோக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். SSC மைதானத்தில் போட்டி என்றால் என்னை பொறுத்தவரையும் ஒரு சிறப்பு. SSC மைதானத்தில் டெஸ்ட் போட்டிகளை பார்ப்பது, SSCயில் அந்த ஓட்டங்கள் பெறப்படுவது, அதே போன்று சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகத்தன்மை தருவது, இலங்கைக்கு சாதகமான தன்மை கொண்ட மைதானம், இவற்றிற்காகவும் இந்த மைதானத்தில் போட்டிகளை பார்க்கின்ற வேளையில் ஒரு அழகுத்தன்மை இருக்கின்றது என்பதும் இங்கே போட்டிகளை பார்ப்பதில் எனக்கு ஒரு தனியான விருப்பம் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இன்றைய இந்த இரண்டாவது போட்டி இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையில் SSC மைதானத்தில் நடைபெற போகின்றது. இலங்கை அணியை பொறுத்தவரையில் அனுபவம் வாய்ந்த இலங்கை அணிக்காக 18 வருடங்கள் விளையாடிய ஆஞ்சலோ மேத்யூஸ் அணியிலிருந்து விலகி இருக்கின்றார். அதன் பின்னர் புதிய வீரர்களோடு இப்பொழுது இறங்கப் போகின்றார்கள் என்பதும் சிறப்பு. தனஞ்சய டி சில்வா ஆஞ்சலோ மேத்யூஸின் இடத்தை மீளிறப்புகை செய்ய போகின்றார். 4வது இடத்தில் தான் விளையாடப் போவதாக நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கூறியிருக்கின்றார். எனவே ஆஞ்சலோ மேத்யூஸுக்கு பதிலாக இடதுகர சுழல் பந்து வீசக்கூடிய சொனால் தினுஷர் 24 வயதான கொழும்பு மகாநாம கல்லூரியின் முன்னாள் மாணவன் அணியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் என்பது இங்கே முக்கியமானதாக இருக்கின்றது. அவர் எந்த இடத்தில் துடுப்படுத்தாட போகின்றார்? கமிந்து மெண்டிஸ் 5வது, அதே போன்று குஷல் மெண்டிஸ் 6வது, சொனால் தினுஷா 7வதா அல்லது சொனால் தினுஷாவுக்கு முன்னே இடம் வழங்கப் போகின்றதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதே வேளையில் 3 வேகப்பந்து வீச்சாளர்களோடு விளையாடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கப்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் சொனால் தினுஷாவுக்கு அறிமுகம் வழங்கப்படுகின்றது. தனஞ்சய டி சில்வா சுழல் பந்து வீசக்கூடியவர். எனவே பிரபாத் ஜெயசூரிய மாத்திரமே சுழல் பந்து வீச்சாளராக விளையாட போகின்றார். 3 வேகப்பந்து வீச்சாளர்கள் விளையாடுவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக தென்படுகின்றது. எனவே அதன் அடிப்படையில் விஸ்வ பெர்னாண்டோ, அசித்த பெர்னாண்டோ விளையாடுவது உறுதியாகி இருக்கின்றது. கசுன் ரஞ்சித்தர் 3வது வேகப்பந்து வீச்சாளராக விளையாடுவார் என்றே சொல்லப்படுகின்றது. இசித்த விஜயசுந்தரவுக்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவே சொல்லப்படுகின்றது. அவரும் வேகப்பந்து வீசக்கூடிய ஒருவர். இதே வேளையில் பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரையிலும் ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. மெஹதி ஹசன் மிராஸ் மீண்டும் அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் அவர்களுடைய சுழல் பந்து வீச்சு, அதே போன்ற வேகப்பந்து வீச்சு, ஆடுகளம் என்பனவற்றை வைத்துக் கொண்டு இன்றைய அணி தெரிவு செய்யப்படும் என்று நம்பப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் 10 நிசங்க, லஹிருதார ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள், தினேஷ் சந்திமாலின் துடுப்பாட்டத்தில் மாற்றமில்லை. ஏற்கனவே நான் கூறிய வீரர்கள் ஏனைய இடங்களில் விளையாட போகின்றார்கள். இவ்வாறான ஒரு நிலைமையிலேயே இன்றைய தினம் இந்த போட்டி ஆரம்பமாக போகின்றது. இந்த போட்டியினை பொறுத்தவரையில் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக அமைய வேண்டும்? உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் இலங்கை அணி போட்டிகளை ஆரம்பமாகி இருக்கின்றது. இந்த 2 அணிகளுக்கும் இடையிலான போட்டி தான் முதலாவது போட்டியாக காலையில் நடைபெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியும் நேற்றைய தினம் இங்கிலாந்து அணியின் வெற்றியோடு ஆரம்பமாகி இருக்கின்றது. அது 2வது போட்டி. இப்பொழுது 3வது போட்டியாக இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டி அமைய போகின்றது. சொந்த நாட்டில் ஒரு போட்டி நடைபெறுகின்ற வேளையில் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டியலுக்கு பொறுத்தவரையில் முக்கியத்துவம் வாய்ந்தது. வெற்றிகள் பெறப்பட வேண்டும். வெளிநாட்டு ஆடுகளங்களில் சமநிலையான முடிவினை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் போட்டிகளில் வெற்றி பெறுவது என்பது முக்கியம். வின்னிங் பெர்சன்டேஜ், அவரேஜ் தான் இங்கே முக்கியமாக இருக்க போன்றது. இலங்கை அணிக்கு அடுத்த சர்க்கிள்களுக்குள் மிகவும் குறைவான போட்டிகள் அல்லது அடுத்த வட்டத்துக்குள் போட்டிகள் குறைவென்றாலும் கூட மொத்த புள்ளிகளின் அடிப்படையில் இந்த 1ஆம் இடம் 2வது இடம் தெரிவு செய்யப்படுவதில்லை. சராசரியின் அடிப்படையிலேயே இவை தெரிவு செய்யப்படுகின்றது. எனவே விளையாடுவது 4 போட்டிகளாக இருந்தாலும் 4 போட்டிகளையும் வெற்றி பெற்றுக் கொண்டால் சராசரி 100ஆக காணப்படும். எனவே தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்துவிடும். எனவே அதை குறிவைக்க வேண்டும். பங்களாதேஷ் போன்ற ஒரு அணியோடு இலங்கையில் காலியில் டெஸ்ட் சமநிலை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இலங்கை அழுத்தத்துக்குள்ளாகி இருந்தது. கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள், போராடி இருக்கின்றார்கள், தோற்று விடுவார்கள் என்ற ஒரு பயம் ஏற்பட்டது. எனவே அவற்றை மறந்து, அவற்றை கலைந்து SSC மைதானத்தில் வெற்றியை நோக்கி நகர வேண்டும். SSC மைதானம் உங்களுக்கு தெரியும், சமநிலை முடிவுகளை தரக்கூடிய ஒரு மைதானம், ஓட்டங்கள் பெறக்கூடிய மைதானம், கொஞ்சம் பிளாட் ட்ராக் என்று சொல்லப்படுவதும் 4வது 5வது தினங்களில் சுழல் பந்து வீச்சுக்கு சாதகத்தன்மையினையும் தரும். எனவே இன்றைய தினமும் இலங்கை அணிக்கு நாணய சுழற்சி கிடைக்காவிட்டால் காலை டெஸ்ட் போன்று பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகலாம். எனவே ஆஞ்சலோ மேத்யூஸ் காலி டெஸ்ட் போட்டியில் பெரிய அளவு இம்பாக்ட் தரவில்லை. இறுதி போட்டியில் இருந்தாலும் கூட அவர் இம்பாக்ட் தரவில்லை. எனவே அவர் விலகி இருக்கின்றார். அவருடைய இடத்திற்கு வரப்போகின்றவர்கள் எவ்வாறு செய்ய போகின்றார்கள்? தனஞ்சய டி சில்வா 4வது இடத்திலும் பார்க்க 5வது 6வது இடங்களில் தான் ஓட்டங்களை அதிகமாக பெற்றிருக்கின்றார் என்பதும் சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே என்ன பொறுத்தவரையில் குஷல் மெண்டிஸை 4வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கலாமே. அவர் 3வது இடத்தில் ஆரம்ப காலங்களில் துடுப்படுத்தாடி கொண்டிருந்தவர். எனவே அவர் 4வது இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் பலமாக நல்ல முறையில் துடுப்படுத்தாடக்கூடியவராக அமைவாரோ, அல்லது ஏன் கமிந்து மெண்டிஸை 4வது இடத்தில் முயற்சி செய்யக்கூடாது?
தனா 5வது இடத்தில் துடுப்படுத்தாடினால் என்ன என்பதும் என்னுடைய ஆய்வுகளாகவும் இருக்கின்றது. ஆனாலும் கூட தனஞ்சய 4வது இடத்துக்கு இப்பொழுது வருகின்ற வேளையில் கமிந்து 5வது இடம், குஷல் மெண்டிஸ் 6வது இடம் கூட பலமானதாக இருக்கும். சொனால் தினிஷாவுக்கு சகலதுறை வீரருக்கான 7வது இடத்தினை வழங்கினால் துடுப்பாட்டத்தில் ஓரளவு நல்ல பலமான 7 துடுப்பாட்ட வீரர்களை கொண்ட பலமான வரிசை இலங்கை அணியை பொறுத்தவரையில் காணப்படும். எனவே SSC மைதானம் இன்றைய தினம் காலை வேளையிலேயே கடுமையான வெற்றியோடு சிறப்பாக காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாகவே கொழும்பில் காலை வேளையில் கடும் மழை ஒன்று பெய்யும், வந்து எல்லோரையும் நினைத்து விட்டு சென்றுவிடும். நேற்றும் கூட காலை 6 மணி தொடக்கம் 7 மணி வரையிலான நேர பகுதிகளுக்கு ஒரு 10-15 நிமிடம் கடுமையான மழை ஒன்று பெய்தது. ஆனால் இன்றைய தினம் மழை இல்லை. அதாவது நேற்றைய தினம் காலை பெய்த மழையின் பின்னர் மழை இங்கே பெய்யவில்லை. எனவே மைதானம் முற்றுமுழுதாக காய்ந்திருக்கின்றது. இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்புகள் குறைவாக இதுவரையில் தென்படுகின்றது. ஆனால் கொழும்பு மழையை பொறுத்தவரையில் எதிர்வு கூற முடியாது என்பதும் உங்களுக்கு தெரிந்த விடயம். எனவே இன்றைய தினம் SSC மைதானத்திலிருந்து ஸ்கோர் விவரங்களை உங்களுக்காக நான் தரவிருக்கின்றேன். முழுமையாக ஒவ்வொரு தினமும் என்ன நடைபெற்றது என்ற வீடியோ அலசல்களோடும் உங்களை சந்திப்போம். vmedianews.com என்ற என்னுடைய இணையதளத்திற்கு வாருங்கள். அங்கே ஸ்கோர் விவரங்களையும் போட்டியின் முக்கியமான தருணங்களையும் போக்குகளையும் கூட அறிந்து கொள்ள முடியும். வழமை போன்ற இன்றைய தினமும் விளையாட்டு வலயம் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல்.